ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். சோயா பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு 100 கிராம் சோயா எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற விடுவோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வாஷ் பண்ணி இப்போ பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, இடித்த பூண்டு ஒரு 5, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கியாச்சு. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ண சேர்த்தாச்சு. நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி 1 சேர்த்தாச்சு. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அதை வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த சோயா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு வேக விடுவோம், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டுடலாம். ஓகே, மூடி போட்டு வேக வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி நல்லா கிளறி இறக்கணும். அப்படின்னா சுட சுட சூப்பரான சோயா ரோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன், சாதத்துக்கும் சூப்பர். ஓகே,